Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபாலன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் கவின் என்ற இளைஞன் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சுர்ஜித்தின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது சகோதரர் ஜெயபாலன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். தற்போது ஜெயபாலன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது சகோதரரான ஜெயபாலனும் இதில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி ஆறுமுகத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவர் நெல்லை பாளையங்கோட்டை சேர்ந்த சுஜித் என்ற வாலிபர் தனது அக்காவுடன் காதலை வலியுறுத்தி கைவிட வலியுறுத்தி ஓட விரட்டி அறுவலால் வெட்டி ஆணவ கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து சுஜித் சில மணி நேரத்தில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவல் நிலையத்தில் நெல்லை மாவட்ட முதலாவது நீதிமன்றத்தில் சுஜித்தினை ஆஜர்படுத்திய நிலையில் சுஜித் தந்தையான உதவி சார்பு காவல் ஆய்வாளர் சரவணியின் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கை சிபிசிடி காவல்துறையினர் கையில் எடுத்து தங்களது விசாரணை துவங்கிய நிலையில் சுஜித்தின் அவரது தந்தை சரவணின் 2 நாட்கள் கஸ்டடி எடுத்து விடிய விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சுஜித்தின் தாயார் மற்றும் அக்காவையும் தூத்துக்குடி சிபிசிடி போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இருக்க திருநெல்வேலியில் இருக்கும் சித்தி பையன் அவனது ஜெயபாலையும் விசாரிக்க துவங்கினர். தொடர்ந்து இன்று காலை ஜெயபாலை அழைத்து சிபிசிடி அலுவலகத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 2 நாள் சிபிசிடி காவல் முடிவடைந்த நிலையில் நீதிமன்ற ஆஜர்படுத்துவதற்காக சுஜித் மற்றும் அவரது தந்தை மற்றும் சுஜித்தின் சகோதரர் ஜெயபாலையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக சிபிசிடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. Taste the Daily. Taste the Daily.